நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நிக்கோலா கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 4வது சாதனை ஆசிய பதிவு புத்தகத்தில் இடம்பெறும் நிகழ்வு. புழல் அடுத்த கதிர்வேடு பிர்லா அவென்யூ பகுதியில் இயங்கி வரும் நிக்கோலா கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் கடந்த 9 ஆண்டுகளாக இளைஞர்கள், பெண்கள் மற்றும் சமுதாயத்தின் விளிம்பு நிலையில் உள்ள அனைவருக்கும் பல்வேறு இலவச தொழில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை அளித்து அவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை அளித்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வரும் நிர்வாக இயக்குனர் சுந்தரபாண்டியன் தனது விடாமுயற்சியால் 4வது ஆசிய புத்தக பதிவில் சாதனை படைத்துள்ளார். குறிப்பாக கடந்த வருடம் சுமார் 1300 இளைஞர்களுக்கு ஆட்டோமொபைலில் இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து பல முன்னணி நிறுவனங்களில் அவர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்று தந்திருக்கிறது. இந்நிலையில் இங்கு தொழில் பயிற்சி பெற்ற 20 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து இருசக்கர வாகனத்திற்கு 2 வீதம் 10 நிமிடத்திற்குள் 10 இருசக்கர வாகனங்களில் உள்ள பாகங்களை தனித்தனியே கழற்றி அதனை மீண்டும் ஒன்றிணைத்து இன்ஜினை இயக்கி சாலையில் ஓட்டி காண்பித்தனர். இந்த நிகழ்வை ஆசிய புத்தக பதிவில் இடம்பெறச் செய்து அதற்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் மூத்த தொழில்நுட்ப வல்லுநர் கிருஷ்ணகுமார், வருமான வரித்துறை ஆணையர் நந்தகுமார் IRS, புழல் சரக காவல் உதவி கமிஷனர் சகாதேவன், சென்னை மாநகராட்சி 31வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு, சமூக சேவகர் பாபு உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வை கண்டு வியந்து பயிற்சி பெற்ற மாணவர்களை வெகுவாக பாராட்டினர். அப்படியே Foundation, we encourage the assistant to become the top and label the official citation. வந்து பார்த்தீங்கன்னா 12 நிமிஷத்தில் வண்டியை கழட்டி மாற்ற இந்த நிகழ்வு ஒரு 20 இளைஞர்களை வச்சு 10 டீம். எனக்கு ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம். ஏன்னா அந்த பசங்களை பற்றி சொல்கிறப்ப அவங்களுடைய குடும்பம், அவங்களோட வாழ்வியல் நிலை, ஸோ அது ரொம்ப அழகாக சொன்னார். நான் 6வது விட்டு ஸ்கூலில் அந்த ஸ்கூலில் விட்டு நின்றப்ப நான் ஜாயின் பண்ணது ஒரு மெக்கானிக் பாயாக தான். அதனால அது ரொம்ப எமோஷனல். நான் ஈவெண்ட் ஒத்துக்கிட்டதே காரணம் என்னன்னா, ஒரு மெக்கானிக் பாயாக கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் எங்களுக்கு இந்த வண்டியை கலட்டி மாற்ற வேலை தான் என்னோட குரு கொடுப்பாரு. அதுக்குள்ள இன்ஜின்லாம் தொட முடியாது. ஆனால் அந்த 6 மாதம் கற்றுக்கிட்டார். கழட்டி மாட்டுறதே 6 மாதம் கற்றுக்கிட்டது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசங்க வந்து எல்லாம் 12 இன்ச் ஸ்பேனர். நாங்கள் அந்த நட்டு போல்ட்டை பார்க்குறப்பவே அது வந்து எந்த ஸ்பேனர் எடுத்துகிட்டு வரணும், எந்த நட்டுக்கு எந்த ஸ்பேனர் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதே மைண்டுக்குள்ளே, சப்கான்ஷியஸ் மைண்டில், ஆழ் மனசுக்குள்ளே அது பதிவாகிறதுக்கே பல நாள் ஆச்சு ஆக்சுவலாக. ஏன்னா கற்றல் குறைபாடோட தான் ஸ்கூல் நின்னேன். இவர் ரொம்ப அழகாக சொன்னார். நிறைய பசங்க நின்றுடுறாங்க. இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க. நிக்கோலா ஃபவுண்டேஷன் அதான் பண்ணுறாங்க. படிப்பு வரல அப்படின்னா வாழ்க்கையை நாம் விட்டுறக்கூடாது. ஸோ வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு வரப்போ சிறப்பாக வாழணும். ஸோ என்னோட மெக்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார், குணா, இவங்க 2 பேருமே எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்தது 6 மாதம் நீ ஒன்றுத்துக்கு கழட்ட வேணாம், நான் ஒன்றுத்துக்கு கழட்ட வேணான்னு நீ ஒன்றுத்துக்கு கழட்ட வேணான்றது, இந்த கழட்டி மாட்டுற வேலையை மட்டும் நீ கழட்டினா போதும் அப்படின்னு சொல்கிற அந்த வேலையை தான் இந்த பசங்க ரொம்ப அழகாக ஒரு 12 நிமிஷம், ஏன்னா கரெக்டாக 12 மணி 12 நிமிஷம் ஆயிடுச்சு. ஏதோ மேட்சிங் இருந்து. பட் இருந்தாலும் யாரோ ஒருத்தவங்க அது 8 நிமிஷத்தில் முடிச்சாங்க. 8 செகண்ட்ஸ். இது வந்து அந்த ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்காக இது நம்மளுடைய சாதனை அப்படின்றது. இது ஒரு நாள் நிகழ்வு. அது அந்த 12 நிமிஷம் இல்லை. இந்த 12 நிமிஷம்
அதுக்கான பின்னாடி இருக்கிற அவங்களுடைய அந்த அந்த இன்வால்மெண்ட், நிக்கோலா ஃபவுண்டேஷன் கொடுத்த அந்த ட்ரைனிங்கு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. நான் வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கிறது வந்து ஒரு தருணம் தான், ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்குல்ல, உழைப்பு இருக்குது, இன்வால்மெண்ட் இருக்குது, டெடிகேஷன் இருக்குது, லாயல்ட்டி இருக்குது, கற்றுக்கணுன்ற அந்த வெறி இருக்குது. இது எல்லாமே அந்த பசங்களுக்குள்ள. நான் ஏன் கடைசி பைக்கில் என்ன தெரியுமா, அந்த பசங்க வந்து ரொம்ப தடுமாறினாங்க. இன்ஃபேக்ட் அந்த பசங்க வந்து அந்த அந்த நிமிஷம் வரப்ப அவங்களுக்குள்ள பதட்டம், ஏன்னா எல்லாரும் முடிச்சிட்டாங்க. கடைசி பைக்கில் நிற்கிறப்ப அந்த பசங்களோட கூட நின்றுட்டு இருந்த காரணம்னா, நாம அந்த மாதிரி நம்ம தோத்துருமோ அப்படின்ற அந்த மனசுக்குள்ள அந்த எண்ணம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அந்த பசங்களை டிஸ்டர்ப் பண்ணாம வந்து பார்த்துட்டே இருந்தேன். அவன் வந்து டே நீ அந்த இதை அந்த கார்பரேட்டர்ல இதை திருப்புறா, சோக்கு போடுறா, அது போடுறான்னு சொல்லிட்டே இருக்கான், ரன்னிங் கமெண்ட் கொடுத்தே இருக்கான். அவன் கிக் பண்ணிக்கிட்டே இருக்கான். கிக் பண்ணி ஸ்டார்ட் ஆனோன்னா அந்த பசங்களுக்குள்ள கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, ரைட் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் வாழ்க்கையை நம்ம பல தடவை அடித்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய உணர்வு தான் இருக்குது. எனக்கு வாழ்க்கையில் நான் வந்து படித்தேன், பெரிய ஆள் ஆகிட்டு படித்து ப்ரைவேட்டாக மெக்கானிக் ஷெட்டில் வேலை பார்த்துக்கிட்டு படித்து 8வது 10வது 12வதுலாம் படிச்சுட்டு இந்த எக்ஸாம் எழுதினேன். ஆனால் இது நிறைய பேருக்கு அமையுமா அப்படின்ற அந்த சிந்தனையில் இல்லாமல் நிக்கோலா ஃபவுண்டேஷன் படிப்பு வரலனாலும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுவும் இது சாதாரண வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் பண்ணுறப்ப உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்களுடைய அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சமூக அடையாளம், இதுதான் முக்கியம். இது வெறும் இன்னைக்கு ரெக்கார்டு இல்லை, நீங்கள் ஒருத்தரும் ஒரு சமூக அடையாளம். நீங்கள் எந்த சமூகத்தில் இருக்கீங்களோ உங்களை பார்க்குறப்ப படிக்காமல் இந்த பையன் சும்மா சுற்றிட்டு இருந்தான் இல்லாமல் படித்து ஒரு நல்ல வேலையில் இருக்கிறான், நீயும் படிப்பு வரலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நிக்கோலா ஃபவுண்டேஷன் மாதிரியான ஸ்கில் டெவலப்மெண்ட் காம்பனண்ட்ல ஜாயின் பண்ணி பெரிய ஆள் ஆகிறதுக்கான வாய்ப்பு உனக்கும் இருக்குது அப்படின்றது தான் இது ஒரு பெரிய இதுதான் ரெக்கார்டு.